ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு பொருளை வச்சு சூப்பரான ஒரு சட்னி நல்லா டேஸ்டியாக ரெடி பண்ண போகிறேங்க. செய்யறது ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேங்க. இப்போ வெங்காயம் சேர்த்த உடனே 1 கப் அளவுக்கு தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். ரெண்டையுமே ஒரே டைமில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாங்க. லாஸ்ட்டாக தான் சட்னிக்கு உப்பு சேர்த்துக்குவோம் இல்லைங்களா? அப்படி இல்லாமல் வெங்காயம் டக்குன்னு வதங்கணும் அப்படின்னா உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் தேங்காய் ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்திற்கேற்ப மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இன்னும் 2 வரமிளகாய் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இந்த லெமன் சைஸ் புளியும் இப்போவே உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. கொஞ்சம் அளவாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அரைச்சிட்டு நம்ம எப்பவும் போல் தாளிப்பு கொடுத்துர்லாங்க. கொஞ்சம் எண்ணெயில் கடுகு உளுந்த பருப்பு லைட்டாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டின்னு நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 2 பொருளை வச்சு இந்த மாதிரி இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.